أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஏகத்துவ கொள்கை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற கலிமா சொல்லுகிற ஏகத்துவ கொள்கையை ஏந்தியவர்களாக, அதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற லட்சியத்தை கொண்டவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளுக்கும் நமக்குமான முக்கியமான வேறுபாடு அதுதான். நாம் தேர்தல் காலங்களில் மட்டும் பணி செய்யக்கூடிய அரசியல் அமைப்புகள் அல்ல. வாக்குகளை மையப்படுத்தி இதை சொன்னால் மக்கள் நம்மை ஆதரிப்பார்களா, இதை சொன்னால் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவார்களா, இதை சொன்னால் மக்கள் நம்மை எதிர்ப்பார்களே என்றெல்லாம் விமர்சனத்தை மையப்படுத்தி மக்களின் வாக்குகளை மையப்படுத்தி அமைப்பு நடத்தக்கூடியவர்கள் அல்ல. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் யாருக்கும் உறுதிபட சொல்ல முடியும், எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதோ, எம்பி ஆக வேண்டும் என்பதோ, ஏன் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக வேண்டும் என்பதோ கூட நம்முடைய கனவு அல்ல, நம்முடைய லட்சியம் அல்ல. அவற்றை உறுதிபட நம்மால் சொல்ல இயலும். இப்போ மேடையில் இருக்கக்கூடிய நபர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், கீழே இருக்கக்கூடிய உங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மள யாருக்காவது எம்பி ஆகணுங்கிறது கனவா, லட்சியமா? அப்படி இருந்தால் நீங்கள் இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம். நம்மில் யாருக்காவது எம்எல்ஏ ஆக வேண்டும், வார்டு கவுன்சிலர் ஆக வேண்டும், ஏதேனும் ஒரு அரசியல் பதவியை பெற்றுவிட வேண்டும், பஞ்சாயத்து எலெக்ஷனில் நின்று கவுன்சிலர் ஆயிரணும், மாமன்ற உறுப்பினர் ஆகிவிட வேண்டும், கரை வேட்டி உடுத்த வேண்டும், இதுவெல்லாம் நம்முடைய கனவுகளில் விருப்பங்களில் உள்ளனவா? ஒருபோதும் கிடையாது. அதை லட்சியமாக கொண்டவர்கள் இந்த ஜமாத்தில் பயணிக்க இயலாது. இந்த ஜமாத்து நடத்தக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்துதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் பங்கெடுக்கின்றோம். அப்படி என்றால் உலகியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நாம் செயல்படவில்லை. கொள்கையை தலைமையேற்று அந்த கொள்கையை பிற மக்கள் மத்தியில் முஸ்லிம்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற லட்சியத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹுவை தவிர வணங்குவதற்குரிய நபர் யாரும் இல்லை. இந்த கொள்கைக்கு மாற்றமாக முஸ்லிம்கள் செயல்படுகிறார்கள். இந்த கலிமா சொல்லுகிற கொள்கைக்கு பெயர் தான் தௌஹீத், ஏகத்துவம் என்பது. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது, அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் எப்பொருளையும் வணங்காமல் இருப்பது. அது நம்மை பெற்ற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நாம் பெற்றெடுக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நல்லோர்களாக நல்லடியார்களாக இருந்தாலும் சரி, இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்களாக இருந்தாலும் சரி, மகான்கள், பெரியார்கள், முன்னோர்கள் யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன். இதுதான் தௌஹீத். இந்த தௌஹீதுக்கு மாற்றமாக முஸ்லிம்கள் செயல்படுகிறார்கள். தர்காக்களை கட்டி வைத்துக் கொண்டு அதில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மனிதர்களை வழிபடுகிறார்கள். அவர்களிடத்தில் போய் பிரார்த்தனை செய்கிறார்கள். தர்காவிற்கு சென்று சஜிதா செய்கிறார்கள், தாயத்து கட்டுகிறார்கள். இப்படி இஸ்லாத்திற்கு விரோதமாக, ஏகத்துவத்திற்கு விரோதமான பல்வேறு பாவச் செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த காரியங்களில் முஸ்லிம்கள் ஈடுபடுவதை விட்டும் தடுக்க வேண்டும். ஏகத்துவத்தை முஸ்லிம்களிடம் மிகச்சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் நம்முடைய கொள்கை. இந்த கொள்கையின்பால் நாம் இணைந்து இந்த ஏகத்துவ கொள்கையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற தாவாவில், அழைப்பு பணியில் நாம் அனைவர்களும் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கும். இந்த அழைப்பு பணி என்பது அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கையை நோக்கி அழைக்கக்கூடிய இந்த பணி இறை தூதர்கள் செய்த பணி. அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் இறை தூதர்கள் செய்யக்கூடிய இந்த பணியை யார் முன்னெடுத்து செய்கிறார்களோ அவர்களை விட அழகிய சொல்லை சொல்பவர் வேறு யாரும் இல்லை என்று சான்றளிக்கிறான். ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. யார்
அல்லாஹ்வை நோக்கி அழைப்பு விடுக்கிறாரோ, ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன், அல்லாஹ்வை நோக்கி அழைப்பு விடுக்கிறார், தானும் நற்காரியத்தில் ஈடுபடுகிறார், தன்னை முஸ்லிம்களில் ஒருவன் என்று அறிவிப்பு செய்து கொள்கிறார். இந்த ஒருவரை விட அழகிய சொல்லை சொல்பவன் யார்? இவரை விட சிறந்த சொல்லை சொல்லக்கூடியவர் வேறு யாரும் அல்ல. தன்னை முஸ்லிம் என்று அறிவிப்பு செய்து தானும் நற்காரியத்தில் ஈடுபட்டு பிற மக்களையும் அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று யார் அழைப்பு விடுக்கிறாரோ அவரே சிறந்த பணியில் ஈடுபடுபவர். அவரை விட சிறந்த பணியில் ஈடுபடுபவர் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் சான்றளிக்கிறான். அதிகாரத்திற்காக அதிகாரத்தை நோக்கி செயல்படக்கூடிய மக்கள் மத்தியிலே, அதிகாரத்தை நோக்கி மக்களை அழைப்பு விடுக்கக்கூடிய காலகட்டத்திலே, அதிகாரத்தை மையப்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கிற கால சூழ்நிலையில் இன்றைக்கு ஒவ்வொரு அமைப்பும் தேர்தல் நேரம் நெருங்கிவிட்டால் அரசியல் கட்சிகளும் ஏனைய முஸ்லிம் சமுதாய அமைப்புகளும் கங்கணம் கட்டி மக்கள் மத்தியில் தம்மை பிரபல்யப்படுத்திக் கொள்ள முனைவார்கள். நாங்களும் ஒரு கட்சி இருக்கின்றோம், நாங்களும் ஒரு அமைப்பு இருக்கிறோம், எல்லோரும் தம்மை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். தங்களிடம் உள்ள கூட்டத்தை வெளிப்படுத்துவார்கள். தங்களுக்கு பின்னால் ஒட்டுமொத்த சமூகத்தின் ஆதரவு இருப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள். இந்த செயல்பாடுகளில் இருந்து எந்த அமைப்பும் விதிவிலக்கு இல்லை, எந்த சமுதாய அமைப்பும் விதிவிலக்கு இல்லை. அவர்கள் அனைவரும் இதை ஒரே நேர்கோட்டில் செயல்படுவதற்கு என்ன காரணம்? அரசியல் ஆதாயம், அரசியல் அதிகாரம். அப்ப அவர்கள் இயக்குவது எது? அதிகாரம் அவர்களை இயக்குகிறது. எம்பி ஆக வேண்டும் என்கிற அதிகாரம், அல்லது சமுதாயத்திற்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணம், ஏதோ ஒரு வகையில் அதிகாரம் அவர்களை இயக்குகிறது. நம்மை இயக்குவது அதிகாரம் அல்ல. தேர்தல் நேரம் மட்டுமே நம்மை இயக்குவதில்லை. நம்மை இயக்குவது நாம் ஏற்றுக்கொண்ட லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொள்கை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஏகத்துவம் நம்மை இயக்குகிறது. தேர்தல் நேர அதிகாரம் ஒரு அமைப்பை இயக்கும் பொழுது அவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே பணி செய்வார்கள். அரசியல் கட்சிகள்லாம் நம்ம கண்ணுக்கு அதிகமா எப்ப தென்படுவாங்க? அரசியல்வாதிகள் அதிகமா நம்ம கண்ணுக்கு தென்படுற காலம் எது? எப்ப அதிகமா தென்படுவாங்க? எலெக்ஷன் நேரத்தில் தான். அதான் வரும், கார்ல வருவார், உங்க எம்பி வருவார், உங்கள் எம்எல்ஏ வருவார், நல்லா இருக்கல பாய் அப்படிங்குவார். திடீர்னு நம்ம கூட வந்து டீ கடையில் வந்து டீலாம் குடிச்சுக்கிட்டு இருப்பார். 4.5 வருஷமா நம்ம ஊருக்கே வந்திருக்க மாட்டார். சுற்றுறது ஃபுல்லாக அமெரிக்காவில் சுற்றிக்கிட்டு இருப்பார், ஏனைய பகுதிகளில் சுற்றி கொண்டு இருப்பார். தேர்தல் நேரம் வந்துருச்சுன்னா எல்லா இடங்களுக்கும் வருவாங்க, எல்லா தொலைக்காட்சிகளையும் காட்சியளிப்பார்கள், பத்திரிகைகளில் தங்களுடைய செய்திகளை தொடர்ச்சியாக இடம்பெற செய்வார்கள். இந்த செயல்பாட்டிலிருந்து எந்த அமைப்பும் விதிவிலக்கு இல்லை. காரணம், தேர்தல் நேரம் அவர்களை இயக்குகிறது, அதிகாரம் அவர்களை இயக்குகிறது. அதிகாரம் ஒரு அமைப்பை இயக்கும் பொழுது அவர்களுடைய பணி குறிப்பிட்ட காலத்தோடு குறிப்பிட்ட சூழலோடு முடிந்து விடுகிறது. நம்முடைய பணி அப்படி அல்ல. நாம் எந்நேரமும் இயங்கக்கூடியவர்கள், எல்லா காலத்திலும் இயங்கக்கூடியவர்கள், எல்லா நேரத்திலும் இயங்கக்கூடியவர்கள். ஏன்? நம்முடைய இலக்கு இந்த மார்க்கத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்பதுதானே ஒழிய உலகத்தில் அற்பமாக அல்லாஹ்வுடைய பார்வையில் அற்பமாக கருதப்படுகிற அதிகார பொறுப்புகள் அல்ல. அதை நோக்கி நாம ஓடலை. மார்க்கத்தை எடுத்து சொல்லணுங்கிற கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற அக்கறையின் பேரில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்திற்கு இடைவேளை கிடையாது. 4.5 வருஷம் ஃப்ரீயா இருங்க, கடைசி ஒரு 6 மாசம் ஒரு 3 மாசம் மட்டும் பரபரப்பா இயங்குனா போதும், அந்த ஓட்டத்திற்கு இங்க வேலை இல்லை. இது கொள்கை ஓட்டம். இது ஏகத்துவ கொள்கையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்கிற ஓட்டம். இந்த ஓட்டத்திற்கு இடைவேளை இல்லை. இந்த ஓட்டம் மரணம் வரையிலையும் தொடர வேண்டும். மரணம் வரையிலையும் இதற்கு முற்றுப்புள்ளி இல்லை. இறுதி மூச்சு வரை ஏகத்துவத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்கிற இந்த பயணத்தில் எப்போதும் ஒரு ஏகத்துவவாதி தன்னை இணைத்துக் கொள்வான். இறுதி வரை நாம சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்முடைய அஜெண்டா, இதுதான் நம்முடைய நோக்கம். இந்த நோக்கத்துக்கு தான் அல்லாஹ் தூதர்கள் அனுப்பினான். இந்த நோக்கத்தில் தான் தூதர்களின் சமுதாயத்தை அல்லாஹ் அமைத்தான்.
குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த பொறுப்பை என் மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல், பூமி முழுவதும் இந்த தீனை நீ நிரப்பு, கொண்டு போய் சொல், எடுத்துரைத்து என்னுடைய சட்டத்தை, என்னுடைய கருத்தை, என்னுடைய வார்த்தையை இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பி, இந்த பணியை, இந்த பொறுப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நான் அதை நோக்கி ஓட வேண்டிய நாம பல்வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு நமக்கு மத்தியில் நாமே பல்வேறு காரணங்களை உருவாக்கி கொண்டு நம்முடைய பயணத்திற்கு தடை போட்டு விடுகிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்வார். இந்த காரணம் சொல்வதிலிருந்து நாம யாருமே விதிவிலக்கு இல்லை. இந்த தாவா பணியை பொறுத்தவரையிலும் நம்ம எப்படி பார்க்கணும்னா, இது அல்லாஹ் நம்ம கிட்ட கொஸ்டின் பண்ண வேண்டிய ஒரு பணி. அல்லாஹ் நம்ம கிட்ட கொஸ்டின் பண்ணுவான். நாம ஊருக்காக வேண்டி, பேருக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி இந்த பணியை செய்யவில்லை. மக்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அழைப்பு பணியை செய்யவில்லை. மார்க்கத்தை பிற மக்கள் மத்தியில் எடுத்துரைப்பதற்கு அல்லாஹ்ட்ட நம்ம பதில் சொல்லி ஆகணும். இந்த எண்ணம் தான் ஒவ்வொரு கிளை நிர்வாகிடத்திலையும் பிரதானமா இருக்கணும். மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட அனைவரின் உள்ளத்திலையும் பிரதானமா இருக்க வேண்டியது, மார்க்கத்தை, எனக்கு தெரிஞ்சதை, இந்த சத்தியத்தை 4 பேருக்கு நான் சொல்லணும். அப்படி செய்யாவிட்டால் அல்லாஹ் என்கிட்ட கேட்பான், கொஸ்டின் பண்ணுவான். உனக்கு தாவா பண்ற வாய்ப்பை கொடுத்தனப்பா, பிரச்சாரம் செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தேனே, நீ செய்தாயா? உன் எல்லைக்கு உட்பட்ட, உன் பொறுப்பிற்கு உட்பட்ட பகுதியில் இந்த மார்க்கத்தை எடுத்துரைத்தாயா? இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்ட செய்தாயா? அல்லாஹ் கேட்பான். அப்போ ஒரு ஆளு தான் இதெல்லாம் நம்ம சொல்லி தப்பிக்க முடியாது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் தாவா செய்தார்கள் என்று பார்க்கிறோம். எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள்? 950 வருஷம். நம்மளாம் 950 வருஷம்லாம் வேண்டாம், 2 வருஷம் சொல்லுவோம். அப்போ கேட்கலன்னா இவங்க திருந்த மாட்டாங்க, அப்போ நம்மளே முடிவு பண்ணிடுவோம். நூஹ் நபி இடத்துல நம்ம இருந்தோம், அல்லாஹ் இவங்களை அழிச்சு நாசமாக்குன்றோம். அவ்வளோ பொறுமை நமக்கு உண்டா? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, அவ்வளோ பொறுமை. 950 வருஷத்தை அல்லாஹ் ஒரு இறை தூதருக்கு வாழ்நாளை கொடுக்குறான். அந்த வாழ்நாளில் அல்லாஹ் இறை தூதர் என்கிற பொறுப்பையும் கொடுக்கிறான். அந்த இறை தூதர் என்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வெகு சொற்பமான சில மக்கள் மட்டுமே தம்முடைய தாவாவிற்கு, தம்முடைய அழைப்பிற்கு பதிலளித்த போதும் கொஞ்சம் கூட சுணக்கம் காட்டாம தாவா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. செஞ்சாங்களா இல்லையா? இன்னி தஅவ்து கௌமி லைலன் வ நஹாரா, இரவிலும் பகலிலும் நான் தாவா பண்ணி செய்தேன். யார் சொல்றார்? நூஹ் நபி சொல்றார். இரவிலும் செய்தேன், பகலிலும் செய்தேன், பகிரங்கமாகவும் செய்தேன், ரகசியமாகவும் செய்தேன், தனித்தனியாகவும் செய்தேன், கூட்டாகவும் செய்தேன். தனித்தனியா ஒவ்வொரு ஆளுக்கா போய் தாவா பண்ணேன், கூட்டம் கூட்டமா நிற்கும் போதும் தாவா பண்ணேன், நைட்லையும் தாவா பண்ணேன், பகல்லையும் தாவா பண்ணேன், ரகசியமா சொன்னேன், பகிரங்கமா பொதுப்படையா சொன்னேன். தாவாவில் எத்தனை வடிவம் இருக்கிறதோ அத்தனை வடிவ தாவாவையும் முதலாவதாக முன்னின்று செய்த இறை தூதர் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். காரணம் சொல்றதா இருந்தால் யாரு சொல்லணும்? நூஹ் நபி சொல்லணும்ல, யா அல்லாஹ் ஒரு பய கேட்க மாட்டேங்கிறான். அதுவும் நூஹ் நபி தாவா செய்யும் பொழுது மக்கள் எப்படி எதிர்வினையாற்றினார்கள்? வஸ்தக்ஷவ் சியாபஹும், தங்களுடைய ஆடைகளால் தங்களை போர்த்தி கொண்டார்கள். அந்த பக்கம் நூஹ் நபி வந்தா இவங்க ஆடையால் போர்த்திக்கிட்டு ஒதுங்கி போவாங்களே, கூப்பிட்டுருவார்ப்பா அவரு. விரல்களை வைத்து காதுகளை அடைத்துக் கொள்வார்கள். நூஹ் நபி சொல்லக்கூடிய எதுவும் தங்களுடைய காதுகளில் விழுந்து விடக்கூடாது, அவர் பார்வையில் நம்ம பற்றக்கூடாது, அவர் சொல்வது நம்ம காதில் விழுந்துடக்கூடாது. அப்படின்னா எப்படி தாவா பண்ணியிருக்கிறார் நூஹ் நபி? எவ்வளவு ஆர்வத்தோடு, எவ்வளவு முனைப்போடு தமக்கு வழங்கப்பட்ட தூதுத்துவ பணியை நிறைவு செய்திருக்கிறார், எந்த காரணமும் சொல்லாமல். அல்லாட்ட எந்த காரணம்? யா அல்லாஹ் எடுத்தெடுப்பிலேவா சொன்னாரு? இறுதி ஒரு கட்டம் என்று வரும் பொழுது இறுதியில் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிறார். அபூதர் அல் கிஃபாரி என்கிற நபித்தோழர், அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்தை சந்திக்க வந்தார். நபிகள் நாயகத்தை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றார். ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றார், ஃபவல்லாஹி லா அஸ்ருஹன்ன பைன அதுஹுரிஹிம், இந்த காபாவின் முற்றத்தில் வாசலில் நின்று கொண்டு கலிமாவின் கொள்கையை நான் எடுத்துச் சொல்வேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்வேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூதர் இப்போ வேண்டாம், இப்போ ரொம்ப நம்ம பலவீனமாக இருக்கிறோம், எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருக்கிறோம், நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க, நாம் வலிமை பெறும்போது உங்களுக்கு தகவல் சொல்வோம், அப்போது நீங்கள் வாருங்கள், அப்போ நம்ம தாவா பண்ணுவோம்ங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவினுடைய சூழல் அப்படி. அவர் வெளியூருக்காரர்.
ரசூலுல்லாஹ் தாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏனைய நபித்தோழர்கள் ரகசியமாக தாவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அபூதர் அல் கிஃபாரி என்கிற நபித்தோழர் வெளியூருக்காரர். அவர் நான் காபாவில் போய் சொல்லுவேன்னா வெளியூருக்காரரால் எதிர்ப்பை தாங்க முடியுமா? உள்ளூர்காரராலேயே எதிர்ப்பை தாங்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கிளம்புங்க, நீங்க போங்க, உங்க ஊருக்கு போங்க, அது மக்காவிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ள ஒரு கிராமம், அங்கே போங்க அப்படின்னாங்க. இல்லை நான் சொல்லிட்டு தான் போவேன்னார். வந்தார், காபாவின் முற்றத்திற்கு வந்து நிற்கிறார், இணை வைப்பாளர்களை அழைக்கிறார். இணை வைப்பாளர்களை இல்லைங்க வாங்க அப்படிங்கிறார். ஏதோ சொல்ல போறாருன்னு பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னார். சொன்னதுதான் மாத்திரம், எல்லாம் அவரை பாய்ந்து அடித்து துவம்சம் செய்தார்கள். எல்லாம் அவர் மேலே விழுந்துட்டாங்க. அவன் அங்கதானே எல்லா சிலையையும் வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான். அவன்கிட்ட போய் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளே இல்லை என்றால் அடிக்கிறான். அடிக்கிறவர்களெல்லாம் விரட்டி விட்டு ஆளை பார்க்குறாங்க, யாருன்னு. அபூதர் அல் கிஃபாரி அவர்கள். யாரப்பா அடிக்கிறீங்க? இவரையா? இவரை நீங்கள் அடிக்கலாமா? நீங்கள் குறிப்பிட்ட பகுதிக்கு வியாபாரத்திற்கு செல்வதாக இருந்தால் இவருடைய கோத்திரத்தார்களை தாண்டித்தானே செல்ல வேண்டும். கிஃபாரி கோத்திரத்தை தாண்டித்தான் நீங்க போகணும். இவர் அடிச்ச தகவல் அவருடைய குலத்தாருக்கு கோத்திரத்தாருக்கு தெரிஞ்சா அவங்களை சும்மா விடுவாங்களா? பயம் காட்டினதுனால விட்டாங்க. அதுக்கப்புறமும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வும் ஏனைய சஹாபாக்களும் உங்க ஊருக்கு போங்கன்னாங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாட்டிட்டார். இல்லை நான் தாவா பண்ணுவேன். 2வது நாளும் தாவா பண்ணார் மக்காவில். 2வது நாளும் அடி. 3வது நாளும் தாவா பண்ணார். 3வது நாளும் அடி. 3 நாள் அடி வாங்கி உத வாங்கி அதுக்கப்புறம் தான் சொந்த ஊருக்கு போனார். சொந்த ஊரில் தம்முடைய கோத்திரத்தார்கள் பெரும் பகுதியினரை இஸ்லாத்தில் இணைப்பதற்கு அவருடைய பிரச்சாரம், அவருடைய தாவா ஒரு அடித்தளமாக அமைந்தது என்பதை வரலாற்றில் பார்க்கும். புகாரில் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுகளில் பார்க்கும். அப்போ இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம், இன்றைக்கு நாம் சொல்கிறோமே காரணம் ஒரு ஆள் தாங்க, ஆளே இல்லை, சப்போர்ட்டே இல்லை, நம்ம யாரை போய் சந்திக்கிறது, எல்லாவற்றையும் நான் ஒரு ஆளே செய்ய முடியுமா என்பன போன்ற இந்த வாதங்களை இறை தூதர்கள் வைக்கவில்லை. இறை தூதர் வழி நடந்த நன்மக்கள் இந்த வாதத்தை வைக்கவில்லை. அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் நினைத்திருந்தால் அந்த பதிலை சொல்லியிருக்கலாம்ல. நான் ஒரு ஆளாக இருந்து எவ்வளோ பணி செய்கிறது? நான் ஒரு ஆளாக இருந்து மக்காவில் போய் கத்தணுமா? நான் ஒரு ஆளாக இருந்து கொண்டு என்னுடைய குலத்தாருக்கு இந்த தாவாவை செய்யணுமா? எனக்கு கூடுதல் துணை நிர்வாகி ஒரு 4 பேரை போடுங்க சொல்லியிருக்கலாம்ல ரசூலுல்லாஹ்ட்ட. அவர் தான் முதன்மை நிர்வாகியாக இருக்கிறார். அவர் ஊருக்கு போகும்போது தன்னுடைய குலத்தாரை சந்திக்கும் பொழுது, நான் ஒரு ஆளால் போக மாட்டேன், எனக்கு துணைத் தலைவர் போடுங்க, செயலாளர் போடுங்க, பொருளாளர் போடுங்க, 5 நிர்வாகி இருந்தால் தான் நான் தாவா பண்ணுவேன் என் ஊருக்கு, என் குலத்தாருக்கு சொன்னாரா? ஒற்றை நபராகவும் இருக்க வேண்டிய கட்டம் வரும். அந்த கட்டம் வந்தாலும், அந்த சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். பொறுப்பு நிர்வாகிகள் அனைவரும் நம்ம தாவா செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறோம், மார்க்கத்தை 4 பேருக்கு எடுத்து சொல்வதுதான் நம்முடைய பிரதானமான பணி. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து இந்த பணியை செய்கிறோம் எனும் பொழுது இதில் தொய்வு வரக்கூடாது, இதில் வேறு பல காரணங்களை சொல்லக்கூடாது. சோர்வு வரும், மனித இயல்பு, களைப்பு வரும், சில நேரங்களில் தடங்கள் வரும், பல்வேறு திசை திருப்புகள் ஏற்படும், பலவீனங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அவற்றை பலவீனம் என்பதை உணர்ந்து உதறி தள்ளிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி நாம விரைந்து வரணும். சோர்வு வரும், வராமையெல்லாம் யாருக்கும் இருக்காது. அப்படி வரும்போது அதை உதறி தள்ளிட்டு இல்லை இந்த சோர்வை நம்ம முறித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை 4 பேருக்கு சொல்லணும் என்று உற்சாகம் பெறணும். முடங்கி விடக்கூடாது. தாவாவை முடக்குகிற நபராக, இந்த மார்க்கத்தை நம்மோடு நிறுத்தி கொள்ளக்கூடிய நபராக நாம் மாறிவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்னென்ன காரணம் சொல்றோமோ எல்லா காரணமும் நபித்தோழர்களுக்கும் இருந்தது. அவங்களுக்கு காரணம் இல்லாமலையா? விமர்சனம் வந்தது, அடி வந்தது, உதை வந்தது, பொருளாதார நெருக்கடி வந்தது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்லாம் பெரிய செல்வந்தர், சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை, ஆடைக்கு பஞ்சம் இல்லை, அந்த அளவுக்கு பெரும் செல்வந்தர். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு, இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பு அவருடைய குடும்பத்தாரிடமிருந்து அவர் தனித்து அனுப்பப்பட்டார். இதுக்கப்புறம் என் குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு அனுப்பி வச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை நெருங்கி அவர்கள் தம்முடைய எஞ்சிய காலத்தை கழித்தார்கள். ஒரு இளைஞர், அவர் இளைஞராக இருந்த போதிலும் நபிகள் நாயகத்திடம் வந்து தஞ்சம் அடைந்து ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதுணையாக இருந்து ரசூலுல்லாஹ்விடம் இருந்து மார்க்கத்தை கற்று ரசூலுல்லாஹ் சொன்ன மார்க்க பணிகளிலேயே தம்முடைய வாழ்வை கழித்தார். ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க முஸ்அபுக்கு, நீங்கள் மதீனாவுக்கு போங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் தான் மதீனாவுக்கு போகவே இல்லை, இனிமேதான் போகணும். ஹிஜ்ரத்து பயணத்திற்கு முன்பே முஸ்அபை நபிகள் நாயகம் அனுப்பி வைத்தார்கள்.
அதனால்தான் வரலாற்றில் சொல்லுவாங்க முஸ்அப் இப்னு உமைர் அவர்தான் மார்க்கத்திற்காக முதலில் பயணம் செய்த நபித்தோழர் என்பார்கள் வரலாற்றில். அவ்வளவு சஃபீர் ஃபில் இஸ்லாம் அப்படிங்குவாங்க. ஹதீஸ்ல வர்ற வாசகம் இல்லை, வரலாற்று நூல்களில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லக்கூடிய வாசகம் அவ்வளவு சஃபீரின் ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்தில் இந்த மார்க்கத்திற்காக மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே முதலில் பயணம் செய்த தூதுவர். தான் செல்வதற்கு முன்பே ரசூலுல்லாஹ் முஸ்அபை அனுப்பி வைத்தார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதீனாவில் உள்ள நபித்தோழர்கள் சொன்னார்கள், முஸ்அப் எங்களிடம் வந்தார், எங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார், எங்களுக்கு இஸ்லாத்தை சொன்னார். நபியல் நாயகம் எங்களிடம் வருகின்ற பொழுது குர்ஆனிலிருந்து நாங்கள் இன்னென்ன அத்தியாயங்களை எல்லாம் மனனம் செய்து விட்டோம். யார் மூலமாக? முஸ்அப் இப்னு உமைர் மூலமாக. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பே, ரசூலுல்லாஹ் மதீனாவில் கால் எடுத்து வைப்பதற்கு முன்பே இன்னென்ன அத்தியாயங்களை இன்னென்ன சூறாக்களை நாங்கள் மனனம் செய்து கொண்டோம். யார் மூலமாக? முஸ்அப் இப்னு உமைர் மூலமாக. அப்படின்னா என்ன? அவர் ரசூலுல்லாஹ் வரத்துக்கு முன்னாலேயே மக்களை தயார்படுத்துறார், மக்களுக்கு குர்ஆனை சொல்லி கொடுக்கிறார். இறுதியில் முஸ்அப் இப்னு உமைர் எந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டார்? உஹதில் கொல்லப்பட்டார். உஹதில் கொல்லப்பட்டார். அவரை அடக்கம் செய்யறதுக்கு கஃன் ஆடை இல்லை. எப்படி இருந்தார், எப்படி வந்தார், அவருடைய இறுதி முடிவு எப்படி அமையுதுன்னு பாருங்க. கஃன் ஆடை இல்லை. நம்மள யாருக்காவது இந்த நிலையை நம்ம சொல்ல முடியுமா? இப்போ நம்ம மௌத்தா போகிறோம், இன்னைக்கோ நாளைக்கோ மௌத்தா போகிறோம், கஃன் செய்வதற்கு நமக்கு ஆடை இருக்காதா? சொல்லுங்க. நான் மௌத்தா போனால் இன்னைக்கு கஃன் செய்வதற்கு ஆடை இல்லை என்கிற நிலை இருக்குமா? நீங்க மௌத்தா போனீங்கன்னா கஃன் செய்வதற்கே உங்களுக்கு ஆடை இல்லை என்ற ஒரு நிலையை சொல்ல முடியுமா? கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த நிலை இருந்தது. மரணித்து விட்டார், உஹது யுத்தத்தில் கொல்லப்படுகிறார். கஃன் செய்வதற்கு ஆடை இல்லை. தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. இதுஹிர் என்கிற புல்லை கொண்டு முஸ்அப் பினுடைய கால் பகுதியை மறைத்து ஆடையை வைத்து தலையை மறைச்சிட்டாங்க. கால் பகுதி தெரியுது, புல்லை வச்சு கால் பகுதியை கவர் பண்ணி போய் அடக்கம் பண்ணாங்க. அப்போ அவருடைய இந்த உலகத்தில் அவருக்குன்னு ஏதாவது ஒரு இலக்கு இருந்துச்சா? மூத்தா போகும்போது கஃன் ஆடை கூட அவர் சம்பாதிக்கல. பாருங்க எப்படி வாழ்ந்தார். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு, தாவாக்களத்தில் நுழைவதற்கு முன்பு அவ்வளவு செல்வ செழிப்பு, உணவிற்கு பஞ்சம் இல்லை, ஆடைக்கு பஞ்சம் இல்லை. தாவாக்களத்தில் தம்மை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு நபிகள் நாயகத்தின் உத்தரவுக்கு ஏற்ப மதீனாவில் போய் அழைப்பாளராக பணி செய்ததற்கு பிறகு உலகை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது கஃன் ஆடையே இல்லை அவர்கிட்ட. அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கூலியை தயார் செய்து வைத்திருப்பான். இந்த மார்க்கத்திற்காக, தாவாவிற்காக எவ்வளவு பெரிய, நாம் கற்பனை செய்து பார்த்திடாத தியாகத்தை அவர்கள் செய்திருக்கின்ற பொழுது நாம் இந்த மார்க்கத்துக்கு என்ன செஞ்சோம்? நம்ம காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நோக்கத்தை மறந்துடுறோம், லட்சியத்தை மறந்து விடுகிறோம். ஆகவே நம்முடைய அழைப்பு பணியில் நாம் எந்த நோக்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கிறோம், எவ்வளவு பெரிய லட்சியத்தை சுமந்து நிற்கிறோம் என்பதை மறந்து அழைப்பு பணியில் சுணக்கம் காட்டக்கூடியவர்களாக மாறிடும். சில கஷ்டங்கள்லாம் வரும், சிரமங்கள்லாம் வரும். தாவாக்களத்தில் சிரமம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவ்வாறு சிரமங்கள் வரும் பொழுது அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்துக்காக அந்த சிரமங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஹுதைஃபத்து இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மரணத்திற்கு பிறகு அவருடைய காலத்தில் ஒரு தாபி, அவர் காலத்தில் வாழ்ந்த ஒரு நபர், ஒரு தாபி, ஒரு நபித்தோழர் அல்ல, ஒரு தாபி. அவர் சொல்றாரு, நாங்கள் மட்டும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருந்தோம்னா அப்படிங்கிறார். நாங்கள் மட்டும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருந்தோம் என்றால், இன்னைக்கு நம்மள அப்படி நிறைய பேர் சொல்லுவோம் தெரியுமா? நம்ம மட்டும் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம், இப்போ என்ன செய்கிறோம்ல பார்க்கணும். இல்லாத ஒன்றை கற்பனையாக உருவாக்கி அதில் நான் என்ன செய்திருப்பேன், இப்போ என்னையா செஞ்சேன், நான் மட்டும் பதிலில் இருந்திருந்தேன்னா பதிலில் இருந்தால் என்ன பண்ணுவேன். இப்போ இருக்கிற சரியான வாய்ப்புகளையே பயன்படுத்தி சின்ன சின்ன சிரமங்களுக்கே பின்வாங்கி ஓடக்கூடிய நாம பதிலில் நம்மளாம் நின்று இருப்போமா? உஹதில் நம்மளாம் நின்று இருப்போமா? இப்படி பேசுவோம். இப்படி பேசுகிறவங்க எல்லா காலத்திலும் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருந்தோம்னா என்னவா இருந்திருப்போம் நமக்கு தெரியாதுல்ல, நம்ம கையிலையா இருக்கு. நம்ம சொல்லுவோம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருந்தா சரி, அபூபக்கரா இருந்தா ஓகே, அபூஜஹலா இருந்தா அல்லாஹ் காப்பாத்தின யார் கையில் இருக்காது. யாராக என்னவாக இருப்போம் என்பது நம் கையில் இல்லை. ஒருவர் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். யாரிடம்? ஹுதைஃபத்து இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவ்வாறு அவர் ஒருவர் பேசுகிறார். நாங்கள் மட்டும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருந்தோம்னா அப்படின்னார். கூப்பிட்றாங்க, வாப்பா அப்படிலாம் பேசாதப்பா,
அதெல்லாம் லேசுப்பட்ட காலம் இல்லை, சொல்கிறது ஈஸி. அந்த காலத்தில் நாம் இருந்திருப்போமையானால் செயல்படுவது கஷ்டம்ப்பா. நான் ஒரு சம்பவம் சொல்லவான்னு அவர் சொன்னார். செயல்படுறது கஷ்டம், வாயில் சொல்லிடலாம், செயல்படுவது சிரமம். நான் ஒரு சம்பவத்தினை உனக்கு நான் சொல்கிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு யுத்தத்தின் போது எதிரிகளை உளவு பார்ப்பதற்காக ஒருவரை அனுப்பி வைக்க நபரை கேட்டார். மையத்தீனி பி ஹபரில் கௌம், எதிரி கூட்டத்தை உளவு பார்ப்பவர் யாரும் உண்டா அப்படின்னு கேட்டாங்க ரசூல்லா. கூட்டத்தை பார்த்து யாராவது உளவு பார்த்துட்டு வாங்க, யார் வர்றா வாங்க அப்படிங்கிறாங்க. யாருமே எழுந்திருக்கலை. ஏன்? கடும் குளிர். வெளியில் சென்றால் அந்த குளிரில் உயிர் பிழைப்பதே கஷ்டம். போதிய கவசம் இல்லாமல் ஆடைகள் இல்லாமல் செல்வோமையானால் உயிர் பிழைப்பது கஷ்டம். அவ்வளவு கடும் குளிர். அந்த கடும் குளிரில் ஒரு யுத்தம் நேரக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது எதிரிகளை உளவு பார்த்து வர வேண்டும். அதற்காக நபிகள் நாயகம் கேட்ட பொழுது யாருமே எழுந்திருக்கல. மீண்டும் நபிகள் நாயகம் கேட்டார்கள், மையத்தீனி பி ஹபரில் கௌம், யாராவது அந்த கூட்டத்தை உளவு பார்த்து எனக்கு சொல்ல மாட்டாரா, உங்களில் சொல்பவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போதும் எழுந்திருக்கவில்லை. மூன்றாவதாக நபிகள் நாயகம் கேட்டார்கள், எதிரி கூட்டத்தை உளவு பார்ப்பவர் யார், அவர் மறுமையில் என்னோடு இருப்பார் என்று சொன்னார். அப்போதும் யாரும் எழுந்திருக்கவில்லை. அப்படின்னா எவ்வளவு நெருக்கடி இருந்திருக்கும்னு பாருங்க. மறுமையில் என்னோடு இருப்பார்னு சொன்னா போட்டி போட்டு வரக்கூடிய நபித்தோழர்கள் அவர்களே சற்று தயக்கம் காட்டுகிறார்கள் என்றால் அந்த சூழல் அப்படி. அதை விளக்குறதுக்கு தான் சொல்லவே செய்கிறார் சம்பவத்தை. அந்த சூழல் அப்படிப்பா. யாருமே எழுந்திருக்கல. யாருமே எழுந்திருக்கலன்னு உடனே இப்போ உளவு பார்த்தாகணும். ரசூல்லா என்ன செஞ்சுட்டாங்க, முன்னால இந்த நபித்தோழர் தான் இருக்கிறார், ஹுதைஃபத்து இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க இருக்கிறாங்க. அவரை பார்த்து ரசூல்லா சொன்னாங்க, கும் யா ஹுதைஃபா, ஹுதைஃபா அவர்களே எழுந்திருங்க. ஃபிதாக்க அபி வ உம்மி, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம், நீங்க போய் உளவு பார்த்துட்டு வாங்கன்ட்டாங்க. பொதுவாக ஒரு வேலையை சொல்லும்போது யாராவது செய்யுங்கன்னா யாருமே செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்டு யாராவது பதில் சொல்லுங்கன்னா யார் சொல்லுவிய? பக்கத்தில் உள்ளவர் அவரை பார்ப்பிய, ஒன்றை தான்ப்பா கேட்குறாரு சொல்லுங்கன்றவர். அவர் இன்னொரு, ஒன்றை தான்ப்பா கேட்குறாரு நீ சொல்லு. கடைசி சேரில் உள்ளவர் அவருக்கு நல்லாவே தெரியும் பின்னால் யாருமே இருக்க மாட்டார். ஆனால் அவரும் நம்பிக்கையோட பின்னால் திரும்பி பார்ப்பார். நம்மக்கிட்ட கேட்கல, வேறு யாரையோ கேட்குறாங்க, பின்னால் திரும்பி பார்ப்போம், பார்த்தா யாருமே இருக்க, மலக்கு தான் உட்காந்துருப்பாங்க. இவர் திரும்பி பார்ப்பார். யாராவது சொல்லுங்கன்னா யார் சொல்லுவிய? யாராவது இந்த வேலையை செய்யுங்க, அந்த சேரை கொஞ்சம் யாராவது ஒரு ஆள் எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படின்னா எல்லாம் இப்படி தான் பார்ப்போமே ஒழிய யாரும் போக மாட்டோம். அப்போ ஒரு பேரை சொல்லணும். அப்துல்லா நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க, அபூபக்கர் நீங்கள் போங்க, அப்துல் ரஹ்மான் நீ இந்த வேலையை செய். ஒரு பேரை சொல்லி சொன்னா தான் செய்வோம். இது பொதுவாகவே நம்முடைய இயல்பு. அதுவும் அந்த சூழ்நிலையில் கடும் குளிர், எதிரிகளின் அச்சம், உயிர் பயம், இத்தனை காரணங்களும் சூழ்ந்திருக்கிற அந்த நெருக்கடியான சூழலில் நபிகள் நாயகம் எவ்வளவு சொல்லியும் போக முடியாத அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஹுதைஃபா அவர்களை பெயர் சொல்லி சொன்னார்கள். ஹுதைஃபா நீங்கள் போயிட்டு வாங்க. ரசூல்லா சொன்னதுக்கப்புறம் யாராவது மறுப்பாங்களா? ஹுதைஃபா எழுந்துட்டார். நம்மளாக இருந்தால் மறுப்போம், பாய் நம்ம கிட்டலாம் சொல்லாதீங்க பாய், நம்ம ஒரு என்ன வேலைக்கு வந்தோமோ அதையும் நம்ம மறந்துடும். அந்த அளவுக்கு நம்மளை திணறடிக்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்வார், நமக்கு ஏகபோகமாக வேலை இருக்குது பாய், அவரை சொல்லுங்க பாய். அது ரசூல்லா சொல்லி அவங்க மறுக்க மாட்டாங்க. ஹுதைஃபா எழுந்துட்டார், போயிட்டார். உளவு பார்க்குறார். உளவு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அபூ சுஃபியான் பக்கத்தில் வர்றார். குறி வச்சு ஆளை கதையை முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு பக்கத்தில் வந்துட்டார் அபூ சுஃபியான். அப்போ எதிரணியில் இருக்கிறார். ஆனால் ரசூல்லா போகும்போதே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்லணும், நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க ரசூல்லா. எந்த ஒன்றையும் நீங்கள் செய்யக்கூடாது, உங்கள் தரப்பிலிருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் தூண்டிவிடக்கூடாது, கண்காணிச்சிட்டு தகவலை சேகரித்து வாங்க, அவ்வளோதான். ஒரு அம்பு எடுக்கிறாரு, அபூ சுஃபியானை குறி வைக்கிறாரு, அவ்வளோதான். விட்டா அபூ சுஃபியான் மௌத்து. அந்த அளவுக்கு பக்கத்தில் வந்து விட்டார். ஆனால் ஹுதைஃபா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரசூல்லா சொன்னாங்கல்ல நான் எதையுமே செய்யக்கூடாதுன்னாங்கல்ல, அதனால் அபூ சுஃபியான் எனக்கு அருகாமையில் வந்தும் நான் அவரை விட்டு விட்டேன். அப்போ இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு அந்த தாபிகிட்ட, நான் மட்டும் ரசூல்லா காலத்தில் இருந்திருந்தான்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, பாருங்க அன்னைக்கு விட்டேன், அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் பாருங்க அப்படின்னார். அன்றைக்கு விட்டு விட்டேன், அதற்கு பிறகு ஒரு இஸ்லாத்தில் வந்து இஸ்லாத்திற்கு அவர் செய்த பணிகள் எவ்வளவோ இருக்கின்றது அப்படின்னார். அப்போ அம்ப குறியார் விட்டுட்டார், கொல்லலை. கூட்டத்தோட கூட்டமாக போய் உட்கார்ந்து உளவு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உளவு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அபூ சுஃபியானுக்கு தகவல் வந்து விட்டது, முஹம்மதின் படையிலிருந்து யாரோ ஒருவர் நமக்குள் ஊடுருவி விட்டார், யாரோ ஒருவர் நம்முடைய செய்திகளை உளவு பார்க்கிறார். செய்தி வந்துருச்சு. அபூ சுஃபியானுக்கு செய்தி கிடைத்து விட்டது. அபூ சுஃபியான் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் வாங்கன்ட்டார், எல்லாம் வாங்க அப்படி முன்னால் வாங்க அப்படின்ட்டார்.
அங்கே தான் ஹுதைஃபா உட்கார்ந்துருக்கிறார். இவர் சொல்றார், நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, முகம்மதின் படையிலிருந்து யாரோ ஒருவர் நம்மிடம் ஊடுருவி விட்டார். அவர் தான் உட்கார்ந்துருக்கிறார். அவரையும் வைத்துக் கொண்டே இந்த செய்தி பேசப்படுகிறது. முகம்மதின் படையிலிருந்து ஒருவர் நம்மிடம் ஊடுருவி விட்டார், நம்மை உளவு பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய செய்திகளை திரட்டி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் அனைவரும் தத்தமது பக்கத்தில் இருப்பவர் யார் என்பதை உறுதியாக விசாரிக்கட்டும் அப்படின்ட்டார். பக்கத்தில் யார் இருக்கா கண்காணிங்க, உங்க பக்கத்தில் யார் இருக்கா உறுதியா விசாரிங்க இப்படின்னு சொல்லவும் சற்றும் தாமதிக்காமல் ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் அருகாமையில் இருப்பவரின் கையை பிடித்து, யாருப்பா நீ, உன்னை பார்க்க புதுசா இருக்கேன்ட்டார். எப்படி, எவ்வளவு சாதுரியம், எவ்வளவு சமயோசித புத்தி. அவர் சொல்லி முடிக்கவும் ஹுதைஃபா என்ன செஞ்சிட்டாரு, ஆஹா டேஞ்சர், நம்ம சுதாரிக்கணும், நம்மளை கேட்கறதுக்கு முன்னால நாம சுதாரிக்கணும்னு கையை பிடிச்சி, யாருப்பா நீ, ஆள் புதுசா இருக்க. அவர் படபடுத்து, என்னங்க என்ன தெரியாதா, நான் இன்னாருங்க, இன்னாரின் மகன் இன்னார் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஆளுதான் உளவுக்கெல்லாம் போக முடியும். நெருக்கடி இருந்திருக்கு. அந்த நெருக்கடியிலிருந்து அவர் மீண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தான் பார்த்த உளவு செய்திகளை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்திக்கு ஏற்ப வியூகம் அமைத்தார்கள், நபித்தோழர்களுக்கு பல்வேறு செய்திகளை சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறுகிற பாடம் என்ன, ஒரு களம் என்று வரும் பொழுது பல்வேறு பணிகள் வரும், சில நேரங்களில் நெருக்கடியான பணி வரும். அந்த பணியையும் நாம் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி செய்ய வேண்டும். அதில் சில சிரமங்கள் இருக்கும், அந்த சிரமத்தை பார்க்காமல் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பார்க்க வேண்டும், கூலியை பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இதுல சிரமத்தை வைத்திருக்கிறான், இந்த சிரமத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு கூலியை தருவான், நமக்கு ஒரு நன்மையை தருவான், நமக்கு ஒரு உயர்வை தருவான். சிரமப்படாம அல்லாஹ் விட்ட உயர்வு பெறவே முடியாது. இலகுவா இருந்து அல்லாஹ்ட்ட உயர்வு பெற முடியுமா? கஷ்டப்படாம அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி கொள்ள முடியுமா? நம்முடைய நன்மையின் தராசை அதிகரிக்க செய்ய முடியுமா? கஷ்டப்பட்டால் தான் முடியும், சிரமப்பட்டால் தான் முடியும். அப்ப அவர்கள் எந்த காரணத்தையும் சொல்லிக் கொள்ளாமல் எல்லாவித அர்ப்பணிப்புகளுக்கும் தயாராக இருந்ததின் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைந்திருக்கிறது, விரிவடைந்திருக்கிறது. ஆனா நாம பாருங்க, அற்ப காரணங்களுக்காகவெல்லாம் தாவா பணியிலிருந்து விலகிறோம். நம்ம பணிகளை எந்த காரணத்தை கொண்டும் நாம முடக்கி விடக்கூடாது, நம்முடைய பணிகளில் எந்த காரணத்தை கொண்டும் தொய்வு வந்து விடக்கூடாது. தாவா நமக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கிளை தலைவர்னு ஒரு பொறுப்பு தரானா, செயலாளர் பொறுப்பு தரானா, நீங்க தான் படை தளபதினு அர்த்தம். யுத்தத்தை முன்னின்று நடத்துகிற படை தளபதி. இஸ்லாமிய தாவாவின் கொடி உங்கள் கைகளில் இருக்கிறது. வாளேந்தி யுத்தம் செய்ய போவதில்லை, ரத்தம் சிந்தி யுத்தம் செய்ய போவதில்லை. மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த களத்தில் நீங்கள் யுத்தம் செய்ய போகிறீர்கள், அவ்வளவுதான். வன்முறை யுத்தம் அல்ல, பிரச்சார யுத்தம். வன்முறை களம் அல்ல, பிரச்சார களம், தாவா களம். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் மக்களை காப்பதற்காக நடைபெறுகிற யுத்தத்திற்கு நபிகள் நாயகம் படை தளபதிகளை நியமித்தார்கள், அந்த படையை முன்னின்று வழிநடத்தக்கூடிய தலைவர்களை நியமித்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய பகுதியில் இந்த மார்க்கத்தை எவ்வாறு மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் செயலாளர் நியமிக்கிறோம். உங்க கையில தான் இஸ்லாத்தின் தாவாவின் கொடி தற்காலிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடியை அற்ப காரணங்களுக்காக கீழே போட்டு விடக்கூடாது. கஷ்டம் இருக்கும், சிரமம் இருக்கும், அதற்காகவெல்லாம் நாம் ஏந்தி கொண்டிருக்கிற தாவாவின் கொடியை கீழே போட முடியுமா? உயிரே போனாலும் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக மரணம் வரை தாவா செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணரணும், புரியணும். அதில் ஏற்படுகிற சின்ன சின்ன அசௌரியங்களை பொறுத்துக் கொள்ளணும். அவற்றை பொறுத்துக் கொள்வதில் நமக்கு நன்மை இருக்கிறது என்பதை நம்ம நன்மைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், பதவிகளுக்காக அல்ல, பொருளாதாரத்திற்காக அல்ல, பேருக்காக அல்ல. அதிகார மட்டத்தோடு நமக்கு நெருக்கமா இருக்க தெரியாதா? தமிழகத்தில் ஒரு பெண்ணம்பெரிய ஜமாத்தாக, மக்கள் செல்வாக்கை கொண்ட ஒரு ஜமாத்தாக இருந்து கொண்டு அதிகார மட்டத்தோடு நமக்கும் நெருக்கமாக இருக்க தெரியும், வேண்டாம் என்று நாம் ஒதுங்கி இருக்கிறோம். சமுதாய கோரிக்கையை மையப்படுத்தி சந்திப்போம், சமுதாய கோரிக்கைகளை பிரதானப்படுத்துவோம். அதை விட்டுவிட்டு கொள்கையை விட்டுவிட்டு கொள்கைக்கு மாற்றமான எந்த காரியத்திலும் நாம் ஈடுபடுவதற்கு தயார் இல்லை. நமக்கும் ஒவ்வொன்றுக்கும் அழைப்பு வரும், கட்சி பிரமுகர்கள்ட்ட இருந்து அழைப்பு வரும். எதுக்கு? என் மகளுக்கு திருமணம் வச்சிருக்கிறேன், வாங்க, அழைப்பு வரும். ஜமாத்துக்கு எல்லாருக்கும் அழைப்பு வர்ற மாதிரி நம்ம ஜமாத்துக்கும் அழைப்பு வரும். நம்ம போறதில்லை, போக முடியுமா? நம்மளும் போய் கல்யாணத்தில் ஒரு அமைச்சர் மகளுக்கு கல்யாணம் நமக்கு அழைப்பு வருது, போறோம், போய் நின்றுட்டு வந்தோம்னா நீங்களாம் விடுவீங்களா? அப்படித்தானங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம். கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கி வைத்திருக்கிறோமா இல்லையா?
சமத்துவ பொங்கல் கொண்டாடலாம் வாங்கன்னு அழைப்பு வருது நமக்கு. போயிடலாமா? சமத்துவ பொங்கல் கொண்டாட போவோமா நம்ம? அது என்ன சமத்துவ பொங்கல்? பொங்கல்னாலே என்னதான் அது? சூரியனை வணங்குவதுதான், மாடுகளை வணங்குவதுதான், நெருப்பை வணங்குவது, படைப்பினங்களை வணங்குவதின் வெளிப்பாடான பண்டிகை தான் பொங்கல். அதுல கொள்கையற்றவர்கள் போய் நிற்பாங்க. கொள்கையற்றவர்கள், மார்க்க கொள்கை அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல என்று இருப்பவர்கள், அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர்கள் அதில் சமரசம் காணலாம். நாம் இதில் சமரசம் காண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இது கொள்கையின் பாதை, கொள்கையின் பயணம். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற பொறுப்பை அமானிதமாக வழங்கியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு நபித்தோழர்களை அனுப்பி வைத்த பொழுது செய்து, அதுக்கப்புறம் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அதற்கப்புறம் அப்துல்லா பின் ரவாஹா, 3 நபித்தோழர்கள். 3 நபித்தோழர்களை ஒன்றன் பின் ஒன்றாக தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்கள். 3 நபித்தோழர்களும் கொல்லப்படுறாங்க. ஜெயிது கொல்லப்படுறார், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கொல்லப்படுறார், அப்துல்லா பின் ரவாஹா கொல்லப்படுறார். இறுதியில் ஹாலித் இப்னு வலீத் அந்த கொடியை சுமந்து கொண்டு யுத்தத்தை முன்னின்று நடத்தினார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹாலிதிற்கு நாம் அந்த பொறுப்பையே வழங்கவில்லை, ஆனால் அவரே தாமாக முன் வந்து இந்த கொடியை சுமந்து கொண்டார் என்று அவரை பாராட்டும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரசூலுல்லாஹ் அந்த நபித்தோழர்களை அனுப்பி வைக்கின்ற பொழுதே தாம் கொல்லப்படுவோம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் முன்னறிவிப்பு செய்ததற்கு பிறகும் யுத்த களத்தில் அவர்கள் உறுதியாக நின்றார்கள். காரணம், இந்த மார்க்கத்திற்காக. இந்த மார்க்கத்திற்காக உயிரை விடுதல் என்றால் அதை இன்முகத்தோடு நான் ஏற்றுக்கொள்ள தயார். இதுதான் நபித்தோழர்களின் எண்ண ஓட்டமாக இருந்தது. நாம் உயிரை விட வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய நேரத்தை நாம் ஒதுக்கினா போதும். யுத்த களத்தில் வாளேந்தி நின்று யுத்தம் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தாவா ஒரு மெகாபோனை போய் தூக்கிட்டு பிரச்சாரம் பண்றது தான் நம்ம வேலை. நமக்கான யுத்த களம் அதுதான். எவ்வளவு அனாச்சாரங்கள் நம்மளை சுற்றி நடக்குது. கடந்த காலங்களில் எல்லாம் மௌலுதை மையப்படுத்திய நிகழ்வுகள்லாம் ரொம்ப குறைவாக நடக்கும். இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக மௌலுது மையப்படுத்திய நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா 2 ஊர் தான். ஒன்று நாகூர், இன்னொன்று திருப்பூர். அதுவும் எப்படி கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியிட்டு, எல்லா நாளும் மௌலுதில் பங்கெடுத்தீங்கன்னா உங்களுக்கு உம்ரா பயணம் இலவசம். எது உம்ராவுக்கு இலவசமாக கூட்டு பண்ணுறது ஷிர்க்கு, பண்ணுறதுலாம் ஷிர்க்கு. இவங்க உம்ரா பயணத்துக்கு இலவசமாக கூட்டு போகிறாங்க. இத்தனை நாள் நீங்கள் மௌலுதில் பங்கெடுத்தால், மீலாதுல்லா நிகழ்ச்சியில் பங்கெடுத்தால் குலுக்கல் முறையில் உங்களுக்கு உம்ரா பயணம் இலவசம். குலுக்கல் முறையில் இத்தனை 1000 ரூபாய் பரிசு அறிவிச்சு நடத்தினாங்க திருப்பூரில். அப்போ மௌலுதில் அவ்வளவு தீவிரமாக அவர்கள் களம் காணும் பொழுது அந்த மார்க்கத்தில் இல்லாத மௌலுதை எதிர்த்து நாம் எவ்வளவு தீவிரமாக களம் காண வேண்டும். நம்ம பகுதியில் மௌலுதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணோமா? நம்ம பகுதியில் மேராஜ் இரவு என்கிற பேரில் நடக்கின்ற அனாச்சாரங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணோமா? பண்ணணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொள்கையை அடிப்படையாக கொண்டு நம்முடைய கவனம், நம்முடைய பிரச்சாரம் அமையணும். கொள்கை தான் நமக்கு பிரதானம். இதை உணர்ந்து எவ்வளவு முனைப்போடு, ஆர்வத்தோடு, வீரியத்தோடு இந்த தாவா பணிகளில் நாம் ஈடுபடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜமாத்தினுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த மார்க்கத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பித்த நன்மை நமக்கு கிடைக்கும். தாவா பணியில் நமக்கு சுணக்கம் ஏற்படுமையானால் அது நம்மை அழிவு பாதையை நோக்கி, அடுத்த தலைமுறைக்கு தௌஹீதுனா என்னன்னு தெரியாமல் போயிடும். அந்த நிலையை நம்ம விட்டுறக்கூடாது, அந்த நிலையை நம்ம உருவாக்கக்கூடாது. அப்போ இறுதி வரை, மரணம் வரை நாம் ஏற்று சுமந்து நிற்கிற இந்த தௌஹீத் கொள்கையை பிற மக்கள் மத்தியில் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் தோன்றினாலும் அத்தனைக்கும் மத்தியில் அல்லாஹ்வின் திருப்தி நாடி பயணம் செய்வோம் என்கிற உறுதிமொழியை ஏற்போமா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.